வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ டிமாண்டான ஒரு சூப்பரான தொழில். அலுமினியம் பவுச்சுன்னுவாங்க, சில்வர் பவுச்சுன்னுவாங்க. ஹோட்டல்களில் பார்சல்கள் கட்டி கூட, அதாவது சட்னி சாம்பார் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டத்தை பார்சல் கட்டி தரக்கூடிய சில்வர் பவுச் கவர், அலுமினியம் ஃபாயில் கவர். இதை எப்படி இயந்திரம் மூலம் தயார் பண்ணி வருமானம் பெறணும் பார்ப்போம். தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற பயனுள்ள வருமானம் தரக்கூடிய தொழில்களை பற்றி முழு விவரம் போடுறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கவர் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் கவர், அலுமினியம் ஃபாயில் லேமினேட்டிங் கவர்னுவாங்க. இதுக்கு தேவையான இயந்திரம் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கின்றது இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இயந்திரத்தோட விலை ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபா வருங்க. 6 லட்ச ரூபான்றது அங்கேருந்து இங்கே உங்கள் இடத்துக்கு சேரக்கூடிய இதுங்க. இயந்திரம் வாங்கினீங்கன்னா அவங்களே உங்கள் இடத்துல இயந்திரத்தை நிறுவி இதுக்கு தேவையான எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்துருவாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடியது ஒரு முக்கியமானது. சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அது வரைக்கும் அந்த மிஷினில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபா முதலீடு இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் நம்பி செய்யலாங்க. இதுக்கான இயந்திரம் கிடைக்கிற முகவரி எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இதுக்கான மூலப்பொருள் இதோ இருக்குது, பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் அந்த மூலப்பொருள். இந்த மூலப்பொருளை எங்கே கிடைக்கின்ற முகவரி இந்த வீடியோ கீழே தரேன். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல்லலாம் பார்சல் தர பேப்பர், அதாவது அலுமினியம் ஃபாயில்லே பேப்பர் வருது போச்சுங்க. அது எங்கே மொத்தமாக கிடைக்கின்ற முகவரி இந்த வீடியோ கீழே நான் தரேன். அது, அதாவது இட்லி தோசை இந்தமாரி சாப்பாடெல்லாம் கட்டித்தரக்கூடிய அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இதுங்க. இது எப்படி தயார் பண்ணுற அந்த இயந்திரமும் கீழ்கண்ட முகவரியிலே கிடைக்குங்க. இந்த தொழிலும் நீங்கள் தேவைப்பட்ட ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க. 1 கிலோ அடக்க செலவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வருங்க. விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் 100 ரூபா கிட்டத்தட்ட கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 200 கிலோ தயார் பண்ணிங்கன்னா 1 கிலோவுக்கு எல்லா செலவும் போக 50 ரூபா லாபம் கிடைச்சாலும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்பதை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். என்னோடய கணக்கு நீங்கள் நல்லா விற்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதாங்க அந்த அலுமினியம் ஃபாயில் ரா மெட்டீரியல். இந்த முகவரியில் அந்த சாப்பாடு பார்சல் கட்டக்கூடிய அந்த ஷீட்டுங்க கிடைக்குங்க. எல்லா விதமான மூலப்பொருளும் கிடைக்குங்க. ஆனால் இருக்கிறது டெல்லிங்க. நம்பிக்கை உடையவங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஊரில் ஹிந்தி தெரிஞ்சவங்களை வச்சு கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து பொருட்களை வாங்கி வியாபாரமும் பண்ணலாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, நான் இங்கேயே சொந்தமாக தயார் பண்ணி விற்று நல்லா வருமானம் பெறணும்னு விரும்புகிறவங்க இந்த வீடியோவில் கடைசியில் ஒரு மிஷின் வருங்க. அதுதான் 3 சைடு பவுச் சீலிங் மிஷின்னுவாங்க. அலுமினியம் அந்த முதல்ல வீடியோவில் காட்டலாம் பாருங்கள், அந்த கவர் தயார் பண்ணுற மிஷினு. இது குஜராத்தில் கிடைக்குதுங்க. அந்த மிஷினை வாங்கி மூலப்பொருளை வாங்கி நீங்கள் தயார் பண்ணி நல்லா வருமானம் பெறலாங்க. இதுதான் அந்த மிஷினுங்க. இந்த மிஷின் எங்கே கிடைக்கிற முகவரி இந்த வீடியோ கீழே நான் தெளிவாக கொடுத்துட்றேன். இதோட விலை ஏறக்குறைய 6 லட்ச ரூபா வருங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு தயார் பண்ணுற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இதில் எல்லா வசதியும் இருக்குது. ஸோ 10 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் இந்தமாரி கவரை தயார் பண்ணி உங்கள் பகுதியில் இருக்கிற ஹோட்டல்கள் கடைங்க எல்லாத்துலேயும் நீங்கள் விற்று நல்ல வருமானம் பெறலாம். உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான கடைகள் வச்சுட்டிங்கன்னா இது இல்லாமல் எல்லா பொருட்களும் இந்தமாரி பார்சல் கட்டுற கவருங்க எல்லா பொருட்களும் வச்சு வியாபாரம் பண்ணலாங்க. பாக்கு மர தட்டு, இதிலே வரக்கூடிய அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் இந்தமாரி எல்லாமே வச்சு நீங்கள் விற்கலாங்க. சாப்பாடு பார்சல் கட்டுற இந்தமாரி ஷீட்டு எல்லாமே ரெடி பண்ணலாங்க. இதுதாங்க நான் அந்த வீடியோவில் முதல்ல காட்டின ஃபாயில் கவருங்க. இது நீங்கள் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா ஆகும். ஸோ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த வகையில் நல்லா யோசித்து உங்கள் ஊரில் இந்த தொழிற்சாலையை நிறுவி நல்லா வருமானம் பெறலாங்க. இதுக்கு தேவையான இட வசதின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 சதுரடி இடம் தேவை. கரண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 HP கரண்ட்டு தேவை. இதுக்கு வங்கி கடன் பெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த இயந்திரத்தோட முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புவாங்க. அதேமாரி இந்த டெல்லி கம்பெனியோட ரா மெட்டீரியல் முகவரிக்கு நீங்கள்
என்கொயரி பண்ணிங்கன்னா கொட்டேஷன் அனுப்புவாங்க. இதை ரெண்டுத்தையும் பேங்க்கில் கொடுத்து நீங்கள் உங்கள் திறமையின் பேரில் நீங்கள் லோன் வாங்கி இதில் பணம் சம்பாதிக்கலாங்க. இப்போ இதற்கு நல்ல டிமாண்ட் உள்ளதுங்க. யார் முந்திக்கிறாங்களோ அவங்க தான் இந்த தொழிலில் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதுதான் இந்த கவரு. இது சாப்பாடு பேக் பண்ணுற கவரு. இதில் சின்னதாக சட்னி, சாம்பார் எல்லாமே ஒரே மிஷினில் நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய வசதிகள் இருக்குங்க. மற்ற விவரங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்க முகவரியை தொடர்பு கொண்டு கேளுங்க. அவங்க விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியில் தான் நீங்கள் பேசணும். இந்தி உங்களுக்கு தெரியலனாலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்தி பேச தெரிந்த நண்பர்கள், இந்த அடகு கடைக்காரங்க, வட்டி கடைக்காரங்க, சேட்டுங்க, இவங்க மூலமாக, வட இந்தியர்கள் மூலமாக பேசி நீங்கள் ஒரு தெளிவான ஐடியா பண்ணிக்கிட்டு இந்த தொழிலை ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். இது போன்ற நிறைய ஒரு பயனுள்ள வித்தியாசமான தொழில் வாய்ப்புகளை பற்றி உங்களுக்கு பதிவிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.